வணக்கம், என்னோட பேர் ஆர்பி பாலா. இந்த அகோரி படத்தோட தயாரிப்பாளர். இந்த படத்தை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த படத்துக்கு வசனம் எழுதுகிறேன். என்னடா வசனம் எழுதுறேன்னு பார்க்காதீங்க, பேசிக்கலி டயலாக் ரைட்டர், டப்பிங் ஆர்டிஸ்ட். இப்போ ரீசெண்டாக அந்த புலிமுருகன் படத்துக்கு நான் தான் டயலாக் எழுதினேன். அந்த படத்தை நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணோம். ஒரு மொழி மாற்ற படத்தையும் 306 தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம். தேட்டர் ஓனருக்கும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நல்ல வசூல் மழை கொட்டுச்சு. அதுக்கடுத்தது அவங்க எதிர்பார்ப்பை சரிப்படுத்துகிற வகையில் இப்போ அகோரி படத்தை எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போவே எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது எல்லாருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் லுக்கை பார்த்துட்டு அவங்க பிரமிச்சிருக்காங்க. ஸோ புலிமுருகன் அடுத்தது அகோரி அப்படின்றப்போ பிரம்மாண்டம் இருக்கும் அதில். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் 1 hour சிஜி இருக்குது. கிட்டத்தட்ட கதைக்களம் வந்து இது வரைக்கும் ட்ராவல் ஆகாத அளவுக்கு வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்ல டீம் ஒர்க்கு. இந்த படத்தோட டைட்டில் சொல்கிறேன். ஃபஸ்ட் லுக்கும் சரி, டைட்டிலும் சரி. அகோரின்றப்போ ஒரு வைப்ரேஷன் இருக்குது இல்லையா, இந்த நமச்சிவாய சிவன், அந்த மாதிரி அகோரி டைட்டிலில் மட்டும் இல்லாமல் இந்த படம் முழுக்க அந்த வைப்ரேஷன் இருக்கும். இந்த படத்தை பெருசாக ரிலீஸ் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்த புலிமுருகன் அதுக்கு உதாரணம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய கனவு படம். இது வரைக்கும் ஒரு 11 படம் தயாரிச்சிருக்கிறேன். ஏன் இந்த படத்தை இப்போ தயாரிக்கிறேன்னா, இதுக்கான நேரம் இப்போ தான் வந்திருக்கு. கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவோம். ஒரு படத்தை தயாரிக்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. படத்தை தயாரிச்சிடலாம், ஆனால் அதை கொண்டு போயிட்டு ரிலீஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி பெரிய சவாலாக இருக்குது. அந்த வகையில் எனக்கு அந்த சிரமம் இருக்காது. ஏன்னா எனக்கு ஒரு பெரிய டீம் ஒர்க் இருக்குது, டிஸ்ட்ரிபியூட்டர் டீம் ஒர்க் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை நான் செய்வேன்ற நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.